சோழினா நரம்புன்னு அர்த்தம். அதாவது அந்த முட்டு வலி, கை கால் வலி, ஃபிட்ஸ் வர்றது, சுகர், பிபி எல்லாத்தையும் இந்த நோயால் அவதிப்பட்டவங்கலாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து யாருக்கு முடியல அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும். பாலுவும் விபூதியும் வில்லோப்படி அபிஷேகம் பண்ணி கொடுப்போம். அந்த விபூதியானது வெளியே போக்குறதால அதை நைட்டில் நம்ம நல்லா மசாஜ் மாதிரி தடவி விட்டுடணும். மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த சாமி பேரை தெரிஞ்சா 108 முறை சொல்லிட்டு, அப்படி தெரியலையா ஓ நமச்சிவாயான்னு சொல்லி அந்த விபூதி வில்லுப்படியும் அந்த கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குடிக்கணும். இது மாதிரி பூசி வந்தால் எல்லா நரம்பு நோயும் சரியாயிடும். நம்ம மூலஸ்தானத்தில் போய் பார்த்தா சுவாமி ஹைட்டாக இருப்பாங்க, அம்பாள் ஹைட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கீழேயே சீசக்கரை வச்சுட்டு இருப்பாங்க. அதில் அந்த கீழே சீசக்கரை இன்னொரு விஷயம், அம்பாள் இங்கே ஒய்யாரி கோலத்தில் இருப்பா. ஒய்யாரினா இடுப்பையும் காலையும் வளைச்சி நிற்கிறது. இந்த திருமச்சூர் லத்தியாம்பிகை இருக்காங்களா, அவங்களுக்கு மூக்குத்தி சாத்தலாம், கொலுசு சாத்தலாம், ஒட்டியானம் சாத்தலாம். அது மாதிரி இருக்கும்போது இங்கே இந்த சுவாமி இந்த அம்பாளுக்கு கொலுசும் ஒட்டியானமும் சாத்தலாம். எல்லா கோயிலும் ஈசான மூலையில் இருக்க மாட்டார் சிவன். இந்த ஊரோட ஈசான மூலையில் சிவன் இருக்கிறதா ரொம்ப விசேஷம். இதுதான். அரகர நம பார்வதி வதையே, அரகர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நீங்கள் தரிசிக்கொண்ட ஆலயமானது திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் கிராமத்திலே எழுந்தருள்ளது. இந்த ஸ்தலத்தோட பேர் காமாட்சி அம்மன் சமேத சோழீஸ்வரர். சோழினா நரம்புன்னு அர்த்தம். அதாவது அந்த முட்டு வலி, கை கால் வலி, ஃபிட்ஸ் வர்றது, சுகர், பிபி எல்லாத்தையும் இந்த நோயால் அவதிப்பட்டவங்கலாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து யாருக்கு முடியல அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை சாமானும் அபிஷேக சாமானும் கொண்டு வந்துடணும். நீங்கள் கொடுக்குற அபிஷேக சாமான், அந்த பால் விபூதி வில்லுப்படி, இது 3 தான் மெயின். அந்த பால் விபூதி, அந்த பாலும் விபூதியும் வில்லுப்படி அபிஷேகம் பண்ணி கொடுப்போம். அந்த விபூதியானது வெளியே போக்குறதால அதை நைட்டில் நம்ம நல்லா மசாஜ் மாதிரி தடவி விட்டுடணும். மறுநாள் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு இந்த சாமி பேரை தெரிஞ்சா 108 முறை சொல்லிட்டு, அப்படி தெரியலையா ஓ நமச்சிவாயான்னு சொல்லி அந்த விபூதி வில்லுப்படியும் அந்த கிளாஸ் தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குடிக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் செய்யணும். ஒவ்வொரு திங்கம் வாங்கிட்டு போகணும். மிச்சம் மீந்தா பரவாயில்ல, அப்படியே அடுத்த வாரம் மண்டே அது அடுத்த திங்கம் வரதை அப்படியே சேர்த்து பூசிக்கினே வரணும். இது மாதிரி பூசி வந்தால் எல்லா நரம்பு நோயும் சரியாயிடும். அப்படி சரியாக வச்சு தான் அந்த கொடிமரம் நீங்கள் பார்த்தா தெரியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 50 வருஷம் மேலே ஆயிருக்கும். அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர் இந்த சிவனை வேண்டி இந்த மாதிரி விபூதியை பூசி அவர் நிவர்த்தியாகி இந்த கொடிமரத்தை வச்சு கொடுத்தாரு. அந்த கொடிமரம் வச்ச பிறகு தான் அங்கே வருஷம் வருஷம் பிரம்ம உற்சவம், பங்குனி உத்தரத்துக்கு பிரம்ம உற்சவம். இங்கே சீரம் சிறப்பும் 10 நாள் சீரம் சிறப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் சுவாமி எழுந்துருவார் சாயங்காலம். அது மாதிரி இங்கே சிறப்பாக நடைபெறும். இன்னொரு அம்பாள் பேர் இங்கே காமாட்சி. மொத்தம் 108 சிவாலயங்களே காமாட்சி இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. ஆதிசங்கர் எங்கே போகிறாரோ அங்கே அம்பாளுக்கு பேர்த்தெல்லாம் காமாட்சின்னு வச்சிருவாரு. அவர் போனாலே சீசக்கரை வச்சுட்டு தான் போவார். நம்ம மூலஸ்தானத்தில் போய் பார்த்தா சுவாமி ஹைட்டாக இருப்பாங்க, அம்பாள் ஹைட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கீழேயே சீசக்கரை வச்சுட்டு இருப்பாங்க. அதில் அந்த கீழே சீசக்கரை இன்னொரு விஷயம், அம்பாள் இங்கே ஒய்யாரி கோலத்தில் இருப்பா. ஒய்யாரினா இடுப்பையும் காலையும் வளைச்சி நிற்கிறது. இந்த திருமச்சூர் லத்தியாம்பிகை இருக்காங்களா, அவங்களுக்கு மூக்குத்தி சாத்தலாம், கொலுசு சாத்தலாம், ஒட்டியானம் சாத்தலாம். அது மாதிரி இருக்கும்போது இங்கே இந்த சுவாமி இந்த அம்பாளுக்கு கொலுசும் ஒட்டியானமும் சாத்தலாம். கொலுசானது பாதத்தில் கேப் இருக்கும், ஒட்டியானம் இடுப்பை வளைச்சி நிற்பான். இதெல்லாம் அபிஷேகம் பண்ணது பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இன்னொரு அது மாதிரி நிறைய நிவர்த்தி ஆகி சாத்திட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த சுவாமிக்கு வெள்ளி கவசமும், அம்பாளுக்கு ஒரு திருவண்ணாமலேருந்து ஒரு பக்தர் வந்திருந்தாரு. இதே மாதிரி அவங்க பொண்ணுக்கு நரம்பு நோய் சரியில்லைன்னு சொல்லிட்டு நிவர்த்தி ஆகி அம்பாளுக்கு ஃபுல்லாக கவசம் வாங்கி சாத்திட்டு போனார். போன வருஷம் இதே மார்கழி மாதம் தான் நினைக்கிறேன், இதே மார்கழி மாதம் சாத்திட்டு போயிருக்காரு. இன்னொரு விஷயம், இங்கே 5 தீண்டா திருமணி ஸ்தலம் இருக்கு. 5 தீண்டா திருமணா கூவம், எளிமையங்கோட்டூர், தக்கோலம், திருப்பாச்சூர், திருமால்பூர். இந்த 5 ஸ்தலத்துமே ஐரே தொட்டு பூஜை பண்ற ஸ்தலம். இது ஐரே தொட்டு பூஜை பண்ண மாட்டாரு. அவரே சொம்பு கொம்பால தண்ணி ஊற்றுவாரு, கொம்பால துணி எடுத்து சாத்துவாங்க, சந்திரத்தை அவர் தொடாம தான் வைப்பாங்க. இது மாதிரி 5 ஸ்தலத்துல அந்த 5 ஸ்தலத்து நடுவு தான் அந்த சோழீஸ்வரர் இருக்கார். இன்னொரு விஷயம், இங்கே பங்குனி உத்திரம் அப்புறம் காணமொங்கல் திருவிழான்னு நடைபெறும். ஒவ்வொரு வருஷமும் காணமொங்கல் திருவிழான்னு வரும். மொத்தம் 11 உற்சவரை இந்த சோழீஸ்வரர் எதிர்கொள்வார். இந்த ஊர்ல இருக்கிற மொத்தம் 11 உற்சவ சாமியோ சந்திரசேகர் சொல்லிட்டு 11 சிவாலயங்கள் இங்க இந்த ஊருக்கு, இந்த சிவாலயங்களுக்கு இந்த பேரமரத்தை நோக்கி வரும். பார்வையீட்டு திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு காணமொங்கல் அன்னைக்கும். இன்னொரு விசேஷம், இங்க
ஒவ்வொரு பிரம்மோற்சவம் நடைபெறும். ஒவ்வொரு சங்கர சதுர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் உண்டு. ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் பைரவருக்கு உண்டு. அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துல 2 பிரதோஷமும் இங்க சிறப்பாக நடைபெறும். கிருத்திகை இங்க சிறப்பாக நடைபெறும். இன்னும் சிறப்பு வந்து சுவாமிக்கு இந்த கோயில் வந்து ஊரோட ஈசான மூலையில இருக்காரு. இவர் எல்லா கோயிலும் ஈசான மூலையில இருக்க மாட்டார் சிவன். இந்த ஊரோட ஈசான மூலையில சிவன் இருக்கிறதா ரொம்ப விசேஷம். இதுதான் நடராஜர் அபிஷேகம் ஒண்ணு. ஒவ்வொரு மார்கழி மொத்தம் 6 வருஷத்துல நடராஜருக்கு மொத்தமே வருஷத்துல 6 முறை தான் நடராஜர் அபிஷேகம் வரும். சித்திரை மாசத்துல வர்றது, திருவோண நட்சத்திரம் வரும், ஆணி உத்திர நட்சத்திரம் வரும், ஒரு ஆவணியில சதுர்த்திதியில வரும், புரட்டாசி சதுர்த்தியில வரும், புரட்டாசி மார்கழியில திருவாதிரை ஆருத்ரா நட்சத்திரம் ஒன்று வரும். நடராஜர் விசேஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். நம்ம எல்லாம் சுவாமியை தேடி போவோம். சுவாமியே தேடின போனவர் தான் மாணிக்க வாசகர். அவரை தேடி தான் அந்த மாணிக்க வாசகர் உற்சவத்துக்கு வெடி மறுகால காலையில 5 மணிக்கு மாணிக்க வாசகர் தரிசனம் சொல்லிட்டு பண்ணிட்டு வருவார். அவர் பண்ணிட்டு வந்தோன்னா வெள்ளை சாத்துப்படி பண்ணுவாங்க. அந்த வெள்ளை சாத்தியோட சுவாமி நிவர்த்தி பண்ணிட்டு சூரியன் திவாரதனம் பண்ணி சுவாமி ஊர்வலம் நடைபெறும். அது மாதிரி இங்க இன்னொரு விசேஷம், அங்க வடிவுடை அம்மன் கோடி 3 பௌர்ணமி வரும். இந்த 3 பௌர்ணமியில வடிவுடை அம்மன் கோடி இடையுடைய 3 அம்மனை தரிசனம் பண்ணோம். திருமலவாயில், திருவெற்றியூர், மீஞ்சூர் சொல்லிட்டு 3 ஸ்தலத்துல இந்த சம்பால வழிபட்ட பௌர்ணமியில போய் தரிசனம் பண்ணோம். அதே மாதிரி இந்த 5 ஸ்தலம் 5 ஸ்தலம் கூவம், திருவாலங்காடு, திருப்பாச்சு, திருமால்பூர், தக்கோலம், இந்த 5 ஸ்தலத்தை ஒரே நாளில் தரிசனம் பண்ணோம். அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இந்த சோழீஸ்வரர் தரிசனம் பண்ணா நம்ம நோயெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். சரியா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என் பேர் ராமச்சந்திரன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த கோயிலை பற்றி எங்கள் அப்பா தான் எனக்கு சொன்னார். நரம்பு சம்பந்தமான நோய்க்கெல்லாம் இங்கே வந்தால் அது சரியாகும், விமோசனம் கிடைக்கும் அப்படின்றது அந்த கோயிலோட சிறப்பு. காமாட்சி அம்மன் உடனுரை சோழீஸ்வரர் கோயில் பேரம்பாக்கத்தில் இருக்குது, திருவள்ளூர் மாவட்டம். இது என் மனைவிக்கு வந்து நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு நான் வந்து இப்போ இது 7வது வாரம் வந்து பரிகாரம்லாம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவங்க நல்லாயிடுவாங்க. அதனால் நரம்பு சம்பந்தமான பாதிப்பு உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வாங்க. பேரம்பாக்கம் தண்டரை பூந்தமல்லியிலேருந்து தண்டரை போகிற தக்கோலம் ரோட்டில் இந்த பேரம்பாக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. காமாட்சி அம்மன் உடனுரை சோழீஸ்வரர் கோயில் பேரம்பாக்கம். இதாங்க அட்ரஸ். என் பேர் விக்னேஷ். நான் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண கோயில். பையனுக்கு வந்து சின்னதுலேருந்தே நர்வஸ் டிஸார்டர் இருக்கிறதுனால இங்கே வந்து பூஜையில் கலந்துக்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போனால் சரியாகணும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் நேரில் வரலான்னு இதுதான் ஃபஸ்ட் டைம் பூஜை முடிச்சுட்டு இது வாங்கியிருக்கோம்.